கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 123 2வது வசனம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஆம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசுவை ஒவ்வொரு நாளும் நாம் நோக்கி பார்ப்போம். ஆம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை விசுவாசிப்போம். அவரை தேடும் போதெல்லாம் நமக்கு தென்படுகிற தெய்வமாயிருக்கிறார். அன்புள்ள தேவனை பற்றி கொள்ளுவோம். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் என்று சங்கீதம் 25:15 தாவீது ராஜா சொல்லுவது போல நாமும் ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம். ஆண்டவரையே பற்றி கொள்ளுவோம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த நேரத்திலும் எங்களை பூர்ணமாய் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கண்கள் எப்பொழுதும் உண்மையே நோக்கி இருக்க கிருபைதாரும் ஐயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாதம் கல்லில் இடராதபடி தாங்குகிற தேவன், நீரைகளை ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே ஆசீர்வதியும். எங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து கொள்ளும். கண்மணி போல பாதுகாக்கிற உண்மையே நோக்கி பார்க்க கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. நீர் ஆசீர்வதியும், நீர் பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொருவரோடும் கூட இரும். இயேசு மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.